ஃப்ரீக்குவென்சி மேட்ச் ஆகிறது அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அந்த கான்செப்ட் எத்தனை பேருக்கு இங்கே தெரியும்னு எனக்கு தெரியல. நீங்கள் எந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறீங்க, எந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கீங்க, எந்த மாதிரியான உறவுகளோடு இருக்கீங்க, எந்த மாதிரியான கொலீக்ஸோடு இருக்கீங்க, அவங்க மைண்ட் செட்டப்புக்கு ஈக்குவலாக உங்களை ஈக்குவலைஸ் பண்ணிடும் யூனிவர்ஸ் வந்து. அவங்க வந்து ஒரு உறவுச்சிக்கலோடு இருக்காங்களா, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உறவுச்சிக்கல் போயிடுவீங்க. அவங்களுக்கு பணப்பிரச்சனை இருக்கா, கண்டிப்பாக அவங்களுக்கும் பணப்பிரச்சனை வரும். கடன் பிரச்சனை கண்டிப்பாக அவங்களுக்கு டெப்ட் வரும். பிகாஸ் அது வந்து எப்போவுமே நம்மளோட மைண்ட் வந்து எப்படி பண்ணுன்னா ஈக்குவல் பண்ண ட்ரை பண்ணும். நீங்கள் எந்த மாதிரியான என்வரான்மெண்ட்டில் இருக்கீங்களோ அந்த என்வரான்மெண்ட்டில் இருக்க பீப்புள்ஸ் என்வரான்மெண்ட்டுக்கு உங்களை அடாப்ட் பண்ண ட்ரை பண்ணும். அவங்களுக்கு ஈக்குவலாக இருந்தால் தான் நீங்கள் பேலன்ஸ்டாக கம்ஃபர்டபுளாக இருக்க முடியும். ஸோ அந்த விஷயத்தை இது ஆட்டோமேட்டிக்காகவே பண்ணும். கிளியருங்களா? அதனால தான் வந்து அந்த இடம் மாறும் பொழுது, அந்த சூழ்நிலை மாறும் பொழுது, அந்த அந்த பர்டிகுலர் நபர்களை விட்டு நீங்கள் வெளியே வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றம்ன்றது வர ஆரம்பிக்கும். இது வெளியிலேருந்து. இப்போ நமக்குள்ளேயே சில விஷயங்கள் இருக்கும். நம்ம வெளியிலலாம் ஒன்று ஷோ அப் பண்ணிகிட்டு இருப்போம். பட் மைண்டுக்குள்ளே நம்மளை பற்றின தாட்ஸ் எல்லாம் வேறு மாதிரி வச்சுருப்போம். அதுதான் அங்கே மேட்ச் ஆகும். நீங்கள் வெளியில் வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. உங்கள் மைண்டுக்குள்ளே நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, உங்களை பற்றி, உங்களோட உறவுகளை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, உங்களோட பண வளத்தை பற்றி என்ன நினச்சிட்டு, உங்கள் பிஸ்னஸ் பற்றி என்ன மாதிரியான தாட் ஓடிட்டுருக்கு, நீங்கள் உண்மையிலே யார், அந்த விஷயங்கள் தான் லைவாக அங்கே வெளிப்படும். அந்த ஃப்ரீக்வன்சி தான் இங்கே மேட்ச் ஆகும். நம்ம நினச்சிட்டு இருப்போம் நம்ம கரெக்டாக சொல்லிட்டு இருக்கிறோம், எல்லாம் பர்ஃபெக்ட். நோ பர்ஃபெக்ட். மைண்டுக்குள்ளே என்ன ஃப்ளோ ஓடிட்டுருக்கு. வெளியில் வந்து நல்ல ஸ்மைலிங்கோட சூப்பராக எல்லாம் பண்ணிவிட்டு உள்ளே வந்து வேறு மாதிரியான தாட் ப்ராசஸ் வச்சுருந்தீங்கன்னா அதுதான் கரெக்ட் ஆகும். பிகாஸ் அதுதான் எமோஷ்னலி அங்கே வந்து ரன்னப் ஆகிட்டு இருக்குது. இது வந்து ஷோ பண்ணுறதுல சென்ஸே இருக்காது, அங்கே வெறும் எந்த எமோஷனும் இருக்காது. பிகாஸ் அது ஃபார்மாலிட்டிக்காக நம்ம பண்ணிகிட்டு இருப்போம். அது இங்கே ஒர்க் அவுட் ஆகாது. எமோஷ்னலாக உங்களோட தாட் ப்ராசஸ் என்ன இருக்கோ அதுதான் இங்கே மேட்ச் ஆகும். புரியுதுங்களா? ஸோ உண்மையாகவே இருங்க, உண்மையாகவே வெளிப்படுத்துங்க, உண்மையாகவே செய்யுங்க, உண்மையாகவே கொடுங்க. அது மட்டும்தான் உங்கள் லைஃப்பில் மாற்றத்திற்கான ஒரு விஷயமா இருக்குமே தவிர இந்த ஷோ அப் பண்ணுறது, மற்றவங்க முன்னாடி ரெஸ்பெக்ட், அவங்க வந்து பெரியவங்க அவங்களுக்காக அப்படிலாம் நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. பிடிக்குதா பிடிக்குது, செய்யுங்க. செய்ய முடியாது, நோ 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 அந்த மாதிரி சொல்லி பழகுங்க. உங்களுக்கு லைஃப் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், காம்ப்ளிகேட் ஆகாது. இல்லைன்னா ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகிடும். தேங்க்யூ.